தேங்காய் விற்கிற விலைக்கு தேங்காய் சேர்த்து சட்னி செய்ய முடியுமா? தேங்காவே சேர்க்காம 2டே பொருட்கள வச்சு சுவையான இந்த மதுரை தண்ணி சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஈஸியா செஞ்சிடலாம். மதுரை தண்ணி சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் கார தேவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ்க்கும் சின்ன வெங்காயமாக 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. விட்டு விட்டு வதக்கி விடுங்க. கைவிடாமல் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்காது. வெங்காயம் வதக்கவே இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமா இல்ல, ஆனா கொஞ்சம் பொன்னிறமா. அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வதக்கி சட்னியோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான மதுரை தண்ணி சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.